மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே முக்கிய வடிகாலாக திகழும் முடவனாற்றின் முகத்துவாரம் தூர்ந்து விட்டதால் மழைநீர் வடியாமல் வேட்டங்குடி உள்ளிட்ட 50 கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடி, வேம்படி, வாடி, குமாரக்கோட்டகம், தாண்டவங்குளம், பழையபாளையம் உள்ளிட்ட 50க்கு மேற்பட்ட கிராமங்களில் பெய்து வரும் கனமழை போன்ற காலங்களில் அந்த மழைநீர் வடியும் வடிகாலாக முடவனாறு உள்ளது. இந்த முடவனாற்று தண்ணீர் அருகில் உள்ள மீனவ கிராமமான கூளையாறு மற்றும் சின்ன கொட்டாயமேடுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இந்த முகத்துவாரம் தற்போது தூர்ந்து போய் உள்ளது. இந்த முகத்துவாரத்தின் வழியாக பேரிடர் காலங்களில், அதாவது கடல் சீற்றமாக இருக்கும் காலங்களில் முகத்துவாரத்தின் வழியாக கடல் நீர் உட்புகுந்து வேட்டங்குடி, வேம்படி, வாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாய நிலம் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் நிலத்தடி நீர் மட்டும் உப்பு தண்ணியாக மாறி இந்த பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த முகத்துவாரத்து வழியாக கடல் நீர் உட்புகுவதை தடுக்கவும், மழை வெள்ள காலங்களில் முடவனாற்று அந்த பல்வேறு கிராமங்களில் உள்ள மழை நீர் முடவனாற்று வழியாக சென்று கடலில் வெளியேறவும், கூளையாறு மற்றும் சின்ன கொட்டாயமேடுக்கு இடைப்பட்ட பகுதியில் கடலில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பது. இந்த தூண்டில் வளைவு தான் இந்த பகுதிக்கு நிரந்தர தீர்வு என இந்த மீனவ கிராம மக்களும் விவசாய பெருமக்களும் நீண்ட ஆண்டுகளாகவே கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து இந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரதிநிதியும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அங்குதன் நம்மிடம் அவருடைய பொதுமக்களின் கோரிக்கையை எடுத்துரைக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். சுமார் 500 ஏக்கர் வேட்டங்குடி ஊராட்சியினுடைய விளைநிலங்கள் பாதிக்கப்படுது. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு பழமையான முடவனாறு. இங்க பாத்தீங்கன்னா வேட்டங்குடி ஊராட்சியில இருக்கிற கேவரோடை, வேட்டங்குடி, வாடி, வேம்படி, குமாரக்கோட்டம், தாண்டவன்குளம், பழையபாளையம் போன்ற 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த பள்ளத்தாக்கு பகுதியா இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கனமழை பெய்யும் போதும் பாதிக்கிறது. கடல் நீர் உள்ளே ஏறும் பொழுதும் குடிநீர் போன்ற ஆதாரங்களும் நிலத்தடி ஆதாரங்களும் பாதிக்கப்படுது. இதுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் பக்கிங்காம் கால்வாய், இங்க இருக்கிற பழமையான பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்பட வேண்டும். தனியார் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். நம்ம நிக்கிற முகத்துவார பகுதிக்கு ஒரு தூண்டில் வளைவு ஏற்படுமானால் இது ஒரு நிரந்தர வடிகாலாக இருக்கும். காலத்தில் பேரிடர் காலங்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடியாக அரசு தலையிட்டு இதற்கு கள ஆய்வு செய்து தூண்டில் வளைவு அமைக்கிறதுக்கு நிரந்தரமாக நிதி ஒதுக்கீடு செய்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே பல்வேறு, அதாவது கூளையார் மற்றும் சின்ன கொட்டாயமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராம மக்களின் கோரிக்கையும், வேட்டங்குடி, வேம்படி உள்ளிட்ட 50க்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் உள்ள பகுதிக்கு கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்.